லாஸ்ட் வீக் அண்ணி வீட்டுக்கு வரப்போ ஊர்லேருந்து நேந்திரப்பழம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்ததுமே அப்போவே நினச்சிட்டேன், கேரளா ஸ்டைல் நேந்திரப்பழ சிப்ஸ் வீட்லேயே ஒரு தடவை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். பட் எப்படி செய்யணுங்கிற ப்ரொசீஜர்லாம் முன்னாடியே தெரியும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நேந்திரப்பழம் நம்ம காய் சீவுவோம் இல்லையா, அதில் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிப்ஸ் போடுறதுக்கு நம்ம காய் தான் எடுக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறக்குள்ள ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பனானாவை ஆட் பண்ணிக்கலாம். பனானா நல்லா ஃப்ரை ஆகிறப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற உப்பு மஞ்சள் தண்ணியை வந்து கையிலேயே அப்படியே ஒரு 2 தடவை தெளிச்சு விடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி பட்டதும் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும். பட் அந்த கொதி அடங்கினதுமே சிப்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி தெளிக்கிறனால நேந்திர சிப்ஸ் நல்லா கலராகவும் அண்ட் சால்ட் டேஸ்ட்டும் அதில் கரெக்டாக ஆட் ஆகிரும். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உங்கள் வீட்டில் எப்பயாவது நேந்திரப்பழம் வாங்கினீங்கன்னா மறக்காம இந்த ஹோம்மேட் ஹெல்தி சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் சிப்ஸ் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.